ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்ளுகிறேன். மறுபடியுமாக உங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றவும் தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல ஆராதனையிலே ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். விசேஷமாக இந்த காலை ஆராதனைகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அன்போடு அழைத்த அருமையான சபையின் பாஸ்டருக்காக, அவங்க குடும்பத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். தேவனே என்னோடு பேசும் என்று சொல்லுவோமா? என்னோடு இடைப்படுங்கன்னு சொல்லலாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டிய நேரம் உங்கள் உள்ளம் திறந்திருக்கட்டும். இன்றைக்கு காலையில் இந்த ஆராதனையில் நம்ம உண்ணுகிற இந்த உணவு, இந்த ஆவிக்குரிய மன்னா, இதுதான் இந்த வாரம் முழுவதும் நம்மை ஓட வைக்கும். இதுதான் இந்த வாரம் முழுவதும் நம்மை பலனடைய செய்யும். எல்லா பாவத்தையும் சாபத்தையும் நாமேன் பிசாசுகளையும் மேற்கொள்ள வைக்கிற ஆமேன் அந்த ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் ஆமேன் அதை பதிக்க பண்ணுவாராக. அப்படி எல்லாரும் சொல்லுங்க, என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்க. என் உள்ளம் ஆயத்தமா இருக்குப்பா. ஆண்டவரே ஆண்டவரே நீங்க பேசுங்க. ஓ ஹல்லேலூயா. நீங்க பேசுங்க, ஒவ்வொருவரோடும் பேசுங்க. நல்ல வாயை திறந்து கர்த்தரோட கொஞ்ச நேரம் பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாது, கவனச்சிதறல்கள் வரக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் வேற எண்ணங்கள் எனக்குள்ள வரக்கூடாது, வேற நினைவுகள் எனக்குள்ள வரக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பேசட்டும், கர்த்தர் இடைப்படட்டும். ஆமென். வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தைகள் ஆண்டவரே வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. எல்லா தடைகளும் மாறுவதாக. வசனங்கள் உள்ளே ஆண்டவரே விதைக்கப்படும் போது நிற்கிற எதிர் வல்லமைகள், எதிர் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதே. வாங்க வாங்க வாங்க. ஒரு விசை கூட உங்க மகிமையின் பிரசன்னத்தோட வாங்க. ஒவ்வொருவர் மேலும் ஆளுகை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு சம்பந்தமில்லாத எல்லா ஆளுகைகளும் விலகுவதாக. ஆவியானவருக்கு சம்பந்தமில்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆவியானவருக்கு சம்பந்தம் இல்லாத எல்லா காரியங்களும் வெளியே போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, glory to Jesus, glory to Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்கிற எந்த தளத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் உம்முடைய மகிமையின் அபிஷேகம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. எல்லா தடைகளும் எல்லா எதிர் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால எல்லா எதிர் வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே இப்பொழுதே உம்முடைய விடுதலையின் வல்லமை இறங்கி வரட்டும். விடுதலையின் வல்லமை இறங்கி வரட்டும். இந்த வார்த்தைக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா அந்தகாரங்களையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். நல்ல துதிங்க, நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இறங்க முடியாதபடி இருக்கிற எல்லா பாரங்களும் விலகி போகட்டும். எல்லா தேவையற்ற கிரியைகள் விலகி போகட்டும். விடுதலை, விடுதலை வல்லமை, விடுதலை வல்லமை. இந்த ஆராதனை ஒரு மகிமையான ஆராதனையாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தையை கட்டி வைத்துக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைக்கிறோம். எல்லா பாரங்களும் எல்லா தேவையற்ற எண்ணங்களும் வெளியே போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் 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 ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உம்முடைய நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக தகப்பனே.
Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Oh, glory. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, ஆவியே. பாடுங்க எல்லாரும். தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. எங்களை அதிகமாய் அன்பு கூறுகிற எங்கள் பரலோக தகப்பனே, எங்களோடு பேசுங்க. அடியேன் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், 17வது வசனம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். 15வது வசனம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ரெண்டு வார்த்தைகளை ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எப்போது ஆபிரகாமை ஆசீர்வதித்தாலும் ஆண்டவர் இந்த ரெண்டு காரியங்களையும் சொல்லுவார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன். ரெண்டு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உறுதிப்படுத்துவார், உன்னையும் உன் சந்ததியையும். நிறைய பேருக்கு சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்களை கவனிக்கிறதே கிடையாது. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை நிறைய பேர் கவனம் செலுத்துறதே கிடையாது. எசேக்கியா ராஜாவை சந்தித்து நலம் விசாரிக்கிறதற்காக, ஏன்னா அவன் வியாதியில கடந்து அவன் அற்புதங்களை பெற்றான். அவனுடைய தேசத்துக்கு விரோதமாய் வந்த அசீரியர்களை யுத்தமே பண்ணாம மடங்கடித்து பெரிய வெற்றியை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களில் நடந்த அற்புதங்களை கேட்க அவனிடத்துல அங்க ஸ்தானாதிபதிகள் அனுப்பப்படுகிறாங்க. ஸ்தானாதிபதிகள் வருகிறார்கள், பாபிலோன்ல இருந்து வராங்க. பாபிலோன் தேசத்து ஸ்தானாதிபதிகளுக்கு அந்த ராஜா பெரோதாத் பலத்தான் அப்படின்ற ராஜா பரிசு பொருட்களை கொடுத்து, வெகுமதிகளை கொடுத்து அனுப்பினார். போய் இந்த ராஜாவை விசாரிச்சுட்டு வா. போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்தா இந்த எசேக்கியா ராஜா எல்லாத்தையும் காமிச்சான். வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை, எல்லாத்தையும் காமிச்சிட்டான். இப்போ தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாவை பார்த்து கேட்குறான், மதி கட்ட காரியத்தை செஞ்சுட்டேன்,
என்னத்தை காமிச்சேன்? அவங்க எதுக்காக வந்தாங்க? தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்போ அற்புதம் எப்படி நடந்தது, அற்புதத்தை யார் செய்தது, இதை தானே நீ சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த தேசத்தை திறந்து தேசத்தினுடைய வளங்களையும் தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் தேசத்துக்குள்ள இருக்கிற இராணுவங்களையும் இராணுவ தளவாடங்களையும் யுத்த பொருட்களையும் காட்டுவதற்காகவா அவர்கள் வந்தாங்க? அதையா நீ காட்டுவ? ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்கள் வரும், இந்த தேசத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு செல்லப்படும், உன் பிள்ளைங்க நாட்கள் அது நடக்க போகுது என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா எசேக்கியா ராஜாவை எச்சரித்தார். என்ன செஞ்சிருக்கணும்? ஐயோ நடக்க வேண்டாம், காலில் விழுந்திருக்கணும்ல. உடனே எசேக்கியா ராஜா என்ன தெரியுமா செய்தார்? என் காலத்துல சமாதானம் இருக்குல்ல, என் பிள்ளைங்க காலத்துல தான் நடக்கும், நடந்துட்டு போகுதுன்னார். என் காலத்துல நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க காலத்தில் அப்படி நடந்தா எனக்கு என்ன, என் காலத்திலாவது சமாதானம் இருக்குமே என்று சொல்லி எசேக்கியா ராஜா அந்த காரியத்தை குறித்து ஒரு கவனம் இல்லாமல் இருந்ததினால, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியாவின் ராஜாவினுடைய பிள்ளைகளின் காலத்தில் பாபிலோனில் இருந்து அங்கே பெரிய ஒரு சேனை புறப்பட்டு வந்து எருசலேமில் இருக்கிற பொன்வெள்ளி பாத்திரம், தேவாலயங்கள், அங்கே இருந்த இளைஞர்கள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த வேண்டும். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நல்லது. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா? அடுத்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுமா? என்னுடைய சந்ததியில் 2ஆம் 3ஆவது தலைமுறை வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்களா? என் சந்ததியாக அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக நடப்பார்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதத்தை வைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் அன்போடு கூட நான் கேட்கிறேன், சாபத்தை வச்சிடாதீங்க. ஒரு நாளும் உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க சந்ததிக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள சாபம் வந்துடவே கூடாது. ஒரு நாள் உங்க பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு விருப்பம். அதனாலதான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் பொழுதெல்லாம் உனக்கு என்று சொல்லி ஆசீர்வதிப்பார், இரண்டாவது உன் சந்ததிக்கு என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னையும் உன் சந்ததியையும், உன் சந்ததி இதை சுதந்தரிப்பார்கள், உன் சந்ததி இதை சுதந்தரிப்பார்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த நிச்சயமான வாக்குத்தத்தத்தெல்லாம் ஆண்டவர் அவருடைய சந்ததியின் மேல நினைவு கூர்ந்தார். அதற்கு ஆபிரகாமும் அது பாத்திரமானாய் நடந்து கொண்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், எப்படி நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் வாழும், எப்பொழுது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும், நம்ம என்ன செய்வது? இந்த நாளில் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் எப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எப்பொழுது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார்? உன் சந்ததி, நீ ஆசீர்வாதமா இருப்ப. இப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததற்கு என்ன காரணம்? எப்பொழுது இந்த ஆசீர்வாதத்திற்கு அவன் பாத்திரமானாய் நடந்து கொண்டான், என்ன செய்தான்? என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆவது அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 7வது 8வது வசனங்களை வாசிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும், லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும், லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இவங்க ஆபிரகாமும் லோத்தும், நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த பயணத்தை துவங்கும் பொழுது ஆபிரகாமோடு கூட இந்த லோத்து, ஆபிரகாமுடைய சகோதரனின் மகன் இந்த லோத்து ஆபிரகாமோடு கூட ஒட்டி கொள்ளுகிறான்.
இந்த லோத்துக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த லோத்துக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சு. இந்த லோத்தும் ஆபிரகாமோடு கூட ஒட்டி கொள்ளுகிறான். நல்ல கவனிங்க, இந்த ஆபிரகாமோடு கூட அவன் நிழலிலே ஒட்டி கொண்டு வந்த இந்த லோத்தும் அவனுடைய மந்தையும் அவன் மேய்ப்பர்களும் வேதம் சொல்லுகிறது இவர்கள் ஆசீர்வாதங்களை பூமி தாங்கக்கூடாத அளவு இருந்ததாம். நல்ல செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் வந்தவுடனே லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை, ரெண்டு பேருக்குள்ளேயும் மனஸ்தாபம். ஆபிரகாம் பார்க்கிறார், இதுதான் சரியான நேரம். லோத்தை கூப்பிடுறார், லோத்து நீ புறப்பட்டு போ, இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம், நீ போ லோத்து, நீ எந்த பக்கம் போனாலும் நான் அதுக்கு எதிர்ப்புறமா நான் போயிடுறேன், நீ போன்னு சொல்லி லோத்தை அனுப்பி விடுகிறார். லோத்து கவனிங்க, இந்த இடத்துல லோத்தை பிரித்து விட்டதற்கு பின்பாக இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நல்ல கவனிங்க, ஆபிரகாமை விட்டு லோத்து, எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமை விட்டு லோத்து எப்போ? பிரிந்த பின்பு. திரும்ப சொல்லாமா? திரும்ப சொல்லுங்க. லோத்தை பிரிச்சு அனுப்பினதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் சொல்றாரு உன்னையும் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன். ஒரு அழில சொல்லாமா? லோத்தை அனுப்பாம நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படாது. நல்ல சத்தமாக சொல்லுங்க. நமக்கு உடனே ஒரு எண்ணம் வரும், பிரதர் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எங்கள் வீட்டில் வயசான 2 மாமனார் மாமியார் கிடக்காங்க, எப்படி வெளியே அனுப்புன்னு தெரியாமல் இருந்தோம், நல்ல வேலை தீர்க்க தரிசனமாக உங்கள் மூலமாக கர்த்தர் பேசிட்டார், வீட்டுக்கு போய் முதல்ல நான் எங்கள் வீட்டுக்குள்ளே கிடக்கிறவங்கள வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இன்னைக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க, நான் அதுக்காக வரல. ஆமேன், ஆமேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்கள வச்சு பார்க்கறது உங்கள் கடமை. கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா ஆமேன்னு சொல்லுங்க, சந்தோஷமாக சொல்லுங்க. அது உங்கள் மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், வயதானவங்க வீட்டில் இருக்கிறாங்களா அவங்கள வச்சு காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை. அல்லேலூயா. வயதானவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் அவங்க உங்களை விட வயதில் 20 வயசு 30 வருஷம் குறைந்தவர்கள் தான் உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்களா, நீங்கள் எப்போதும் அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. முறுமுறுக்காதீங்க. நல்ல கவனிங்க. குடும்பத்தில் கர்த்தர் நல்ல வயதான பெற்றோரை உங்களுக்கு தந்திருந்தா நீங்கள் அவங்கள கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஆமென் சொல்லலாமா? இந்த நாட்களில் கொஞ்சம் வயசாச்சு, நம்ம செட்டில் ஆன உடனே அப்பா அம்மாவை எங்கேயாவது வெளியே அனுப்பிடலாமா, அங்கே எப்படியாவது அவங்க தனியாக போட்டு ஏதாவது செய்யட்டும்னு சொல்லி குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள். சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நல்ல ஃபேமிலி. அந்த அருமையான அம்மா சொல்கிறாங்க, பிரதர் அவங்க அப்பா அம்மாவை அனுப்ப சொல்லுங்க, அவங்க அப்பா அம்மாவை வெளியே அனுப்ப சொல்லுங்க. நான் என்ன வயசுன்னு 70 வயசுக்கு மேலே இருக்கிற பெற்றோரை வெளியே அனுப்புங்கன்னு இந்த அம்மா நிற்குது, இல்லைன்னா அவங்க கூட வாழ மாட்டேன். இந்த மனுஷனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. இவர் சொல்றாரு அவங்க எவ்வளோ நாள் வாழ போறாங்க, வாழ்ந்துட்டு போட்டும் பிரதர், அவங்களுக்குன்னு தனியாக ரூம் இருக்குது, அவங்க எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னா இந்த அம்மா சொல்லுது இல்லை வெளியே போகணும், வெளியே போகணும். நான் சொன்னேன் ஒன்னே ஒன்று, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, மறந்துடாதீங்க. நாளைக்கு இந்த 70 வயதை தொட்ட பொழுது உங்களை அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி நடத்திட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்னைக்கும் பெற்றோரை கனப்படுத்தணும். கை வைத்து ஆமென் சொல்லலாமா? உங்கள் வீட்டில் அப்படி யாரையாவது நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்களா? வயதானவங்க ஆதரவு இல்லாதவங்களை வீட்டில் வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் அவர்களை நடத்துங்க, அவர்களை கர்த்தருக்குள்ளே நடத்துங்க. மாத்திரமல்ல அவங்களை ஆசீர்வதிங்க. நல்ல கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகள் சபையில் இருக்கிறவங்களுக்கும் உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. உலகத்தார் கூட நல்லா வச்சு காப்பாற்றினாங்க, ஆனால் அங்கே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு மனஸ்தாபம், சண்டை, பேச்சுவார்த்தை கிடையாது, மன கஷ்டங்கள், கசப்புகள், விரோதங்கள், கோர்ட்டு கேஸு, இடத்தகராறு, எனக்கு சொத்து தரல, என் அண்ணன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், அவன் தான் எனக்கு லோத்து, அவன் போனாதான் நான் நல்லா இருப்பேன். சொல்லாதீங்க. நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை. நீங்கள் உங்க சந்ததியும் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சொன்னார், அவருடைய கூட பிறந்த தம்பி அவருடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டார், அவருடைய சொத்துல பெரும் பகுதியை எடுத்துக்கிட்டார். பயங்கரமான மன கஷ்டம். அந்த அண்ணங்காரர் என்னோட கூட பேசி புலம்புனார். அவருடைய அண்ணன் மனைவி அவங்க புலம்புனாங்க, ஐயோ எங்களுக்கு வர வேண்டிய சொத்து வந்திருந்தா என் கடனெல்லாம் நாங்கள் அடைச்சிருப்போம், இப்படி ஏமாத்திட்டாங்களேன்.
நான் யோசித்தேன், இதுக்கு மேலே அவங்க அண்ணன் தம்பி மூஞ்சில் முழிக்கவே மாட்டாங்கன்னு. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்தது. இவங்க 2 பேரும் முன்னால் நிற்கிறாங்க. நான் கை கொடுத்து நான் சொன்னேன், உங்களுக்காக நான் பெருமைப்படுறேன்னு. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, கொஞ்ச நாள் வாழ போகிறோம், கொஞ்ச நாள் வாழ போகிறோம், என்னத்தை வேணாலும் எடுத்துகிட்டு போட்டும், எங்களுக்கு உறவு முக்கியம். ஹல்லேலூயா. நான் உண்மையில் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். அப்படிப்பட்ட நபர்கள் ஒருவேளை இந்த சபையில் இருக்கலாம், நான் உங்களை வாழ்த்துறேன். ஆனால் ஒருவேளை உங்கள் சொந்த அண்ணனோட தம்பியோட பேசாமல் அவங்கள இப்படியாவது நம்ம பகைச்சிடணும் அல்லது கேஸ் போட்டுறணும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்தால் நம்ம காணிக்க போட்டுட்டோம். நல்ல கவனிங்க, அடுத்த முறை நீங்கள் ஆலயத்துக்கு வரதுக்குள்ள, அடுத்த வாரம் திருவிருந்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக, அடுத்த வாரம் காணிக்க போடுறதுக்கு முன்னால், உங்கள் தசம பாகத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால், இந்த வாரம் நீங்கள் அவங்களோடு கூட ஒப்புரவாயிரணும். அல்லேலூயா. அவங்களோட பேசிருங்க, தப்பே கிடையாது. நானா தப்பு செஞ்சேன், நீங்கள் தப்பு செய்யலை, ஆனால் மன்னிப்பு கேட்டுருங்க. சிலருக்கு வலிக்கும், தப்பு செய்யாமல் எப்படி பிரதர் மன்னிப்பு கேட்கறது? நான் ஆராதிக்கிற இயேசு அவர் சொல்லியிருக்கிறார், என்ன போல நீ மாறுன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அவர் என்ன தப்பு பண்ணார் சிலுவையில் மன்னிப்பு கேட்க? யோசித்து பாருங்க, என்ன தப்பு செஞ்சார் சிலுவையில் மன்னிப்பு கேட்க? பிதாவே இவர்களுக்கு ஏன் சொன்னாரு? அவர் தப்பு பண்ணாரா? அவர் பாவம் பண்ணாரா? அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. என்னிலே பாவம் உண்டென்று உங்களிலே யார் சொல்லக்கூடும் சொன்னார். அப்போ ஒரு நாளும் தப்பே செய்யாதவர் எதுக்காக சிலுவையில் எனக்காக பிதாவினிடத்தில் மன்னிப்பு கேட்கணும்? யோசித்து பாருங்க. நம்ம ஒரு நாள் கூட தப்பு செய்யலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இறங்கி வாங்க, மன்னிப்பு கேளுங்க, நீங்க சொல்லுங்க, நான் ஒப்புரவாயிடுறேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லதில்ல ஒரு நாளும் குறைய மாட்டீங்க. எவ்வளவு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார் தெரியுமா? எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார் தெரியுமா? உங்க குடும்பத்தில் கர்த்தர் இந்த காலை ஆராதனையில் ஒரு பெரிய நன்மையை கட்டளையிடுவாராக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. அல்ல கவனிங்கள், லோத்தை அனுப்பின உடனே நிறைய பேருக்குள்ள இந்த எண்ணங்கள் வரும். பரவாயில்ல, லோத்தை அனுப்பிச்சிடலாம், எங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் லோத்து. ஏதாவது மனிதர்களை நம்ம மனசில் மைண்டில் செட் பண்ணிக்கும். நான் சொல்றது இன்னைக்கு உங்க கூட இருக்கிற சக மனிதர்களை நான் சொல்லலை, நான் திரும்ப வரேன். சில மனிதர்களை பிரித்து தான் ஆகணும். ஆமென். நான் யாருன்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் நம்முடைய குடும்ப உறவுகள், நம்ம கூட அண்ணன் தம்பிகள், நல்ல ஐக்கியமாக இருக்கிறவங்க, வேதம் இவர்களை குறித்து இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் சொல்லலை. நான் சொல்ல வர விரும்புகிற ஒரு மிக முக்கியமான காரியம், தேவன் என்னை பாரப்படுத்தின ஒரு காரியம் என்னவென்றால், நமக்குள் இருக்கிற லோத்து, நமக்குள் இருக்கிற லோத்தை விரட்டினா நானும் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நமக்குள்ள சில லோத்தை உட்கார வச்சிருக்கிறோம். நம்ம பிறரை லோத்தா பார்க்கிறோம். ஓ, அவங்க லோத்தா, இவங்க லோத்தா. இல்ல, அவங்கெல்லாம் லோத்து கிடையாது. எனக்குள்ள சில லோத்து, எனக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற சில லோத்துக்கள். 3 லோத்துக்களை நான் உங்க முன்னால் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். லோத்தினுடைய 3 கேரக்டரை உங்க முன்னால் நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். லோத்து என்று சொன்னால் முக்காடு என்று அர்த்தம். முக்காடு. அவனுக்கு வெளியே தெரியாது, அவன் மறைத்து கொண்டிருப்பான். அவன் தன்னுடைய சுய அடையாளத்தை மறைத்து கொண்டு அவன் கூடவே இருப்பான். ஆனால் ஒரு நாள் அவனுடைய சுய ரூபம் வெளியே தெரியும். ஒரு நாள் அவனால் வருகிற பாதிப்புகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்க ஆசீர்வாதங்களை அந்த லோத்து முக்காடு அது தடுத்து கொண்டிருக்கிறது. அந்த லோத்தினுடைய சுய ரூபம் நமக்கு தெரியாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். ஒரு நாள் ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டார், என்னையும் என் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா இந்த லோத்தை நான் அனுப்பணும். லோத்தை பிரித்து விடு. தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் உலக பிரகாரமாக இருக்கிற சில காரியங்கள், தேவன் அருவருக்கிற சில உறவுகள், தேவன் விரும்பாத சில ஐக்கியங்கள், இதையெல்லாம் கர்த்தர் பிரித்து அனுப்பதான் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடக்கூடாது. கவனம். ஐயா, கொஞ்சம் சொத்து வருது, அவங்க இயேசுவை அறியாதவங்க, ரட்சிக்கப்படல, ஆனா என் மகளை கொடுத்தா கொஞ்சம் சொத்து கிடைக்கும், என் மகனை கொடுத்தா கொஞ்சம் சொத்து கிடைக்கும் சொல்லி அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். கவனம், கவனம், கவனம். ஜாக்கிரதையா இருங்க. பிரதர், எனக்கு ஒரு பெரிய பயங்கரமான ஐக்கியம் பிரதர், ஆனால் அவர் ஆண்டவர் அறியாதவர், ஆனாலும் நாங்கள்லாம் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா போவோம் பிரதர், பயணிக்கிறோம் பிரதர். கவனம். உங்கள் ஐக்கியத்தை குறித்து, உங்கள் உறவை குறித்து
சாலமோன் வாழ்க்கையில வந்த வீழ்ச்சிக்கு காரணம், அவன் முதலாவது அந்நிய பெண்களோடு அவன் ஆசை வைத்தான். ஆசை வைத்தவர்களோடு ஐக்கியம் வைத்தான். ஐக்கியம் வைத்தவர்களோடு அவன் உறவு வைத்தான். உறவு வைத்தவர்களோடு கூட அவன் உண்மையாய், தேவனுக்கு உண்மையாய் இல்லாமல் தன் இருதயத்தை வலுவச் செய்யும்படி நடந்து கொண்டான். கடைசியில தேவனையே அவன் இழந்து போனான். அவன் ராஜ்ய பாரம் பிடுங்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, உங்க ஆசீர்வாதம் உங்கள் சந்ததி சந்ததியாக போக வேண்டும் என்றால் லோத்தை அனுப்ப வேண்டும். யார் அந்த லோத்து? முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கலாமா? அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, இந்த லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆபிரகாமோடு கூட, ஐயா ஆபிரகாமே, நீங்க என்ன இருந்தாலும் கூட என்னோட வயசுல மூத்தவங்க, நீங்க என்னை அனுப்பலாமா? என்னை இப்படிலாம் அனுப்புனா நான் எங்க போவேன்? என்னை கொஞ்சம் மன்னிச்சு என்னை ஏத்துக்கோங்கன்னு சொன்னா நான் ஒன்னும் சொல்லல. இதுதான் சான்ஸ்னு புறப்பட்டவன் செழிப்பை பார்க்கிறான். கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்த அந்த பகுதியை அவன் தெரிந்தெடுத்து சோதோமுக்கு எதிரே கூடாரம் போட்டு அவன் அங்க செட்டில் ஆயிட்டான். அவன் தேவனை தேடல. அவன் அங்க பிரிஞ்சு போன உடனே, இதுவரைக்கும் என்னை கைட் பண்ண, என்ன லீடரா இருந்த ஆபிரகாம் என்னை விட்டு போயிட்டாரு, அல்லது என்னை அவர் அனுப்பிட்டாரு. ஆண்டவரே, என்ன நீங்க நடத்துங்க, நான் என்ன பண்ணலாம், இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும், எனக்கு யார் துணையா இருக்கிறா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவன் ஜெபித்தானா. அவன் கூடாரம் போடுறதுக்கு முன்னால், ஆண்டவரே இந்த இடத்துல நான் கூடாரம் போடலாமான்னு சொல்லி கேட்டானா? ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சித்தமான்னு சொல்லி அவன் கேட்டானா? ஒரு நாளும் அவன் கேட்டது கிடையாது. அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கவே இல்லை. நல்ல கவனிங்க, எந்த ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், எனக்கு கிருபை தாங்க, ஞானம் தாங்கன்னு சொல்லி கேட்டு செய்கிறானோ, அந்த மனிதனுடைய காரியம் வாய்க்கும். அவனையும் அவன் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபிக்காம ஒரு காரியத்தை செய்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மனிதன், ஒரு மனுஷன் ஜெபிக்கவே இல்லை, ஜோமண்ண முழங்காலே போடல, ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒண்ணுமே கேட்கல, அவன் எல்லாத்தையும் தான் இஷ்டப்படி செய்கிற ஒரு மனுஷன் என்று சொன்னால் அவன் பெருமை பிடித்தவன் என்று அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்ல செவியை திறந்து வச்சுக்கோங்க. நான் சொல்றதை இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஜெபிக்காம எதையோ ஒரு காரியத்தை செய்து நீங்க சக்சீட் பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன், நான் சாதிச்சுட்டேன், நான் என்னத்தை நினைச்சேன்னா நான் சாதிச்சிருவேன், காசு இருக்குது, எனக்கு ஆட்கள் இருக்காங்க, எனக்கு பிசினஸ் இருக்குது, நான் நினைச்சா நான் வாங்கிடுவேன், நான் நினைச்சா அதை செஞ்சிருவேன் சொல்றீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபிக்காமல் செய்கிற எந்த காரியத்திற்கும் பின்னால ஒரு பெருமை காத்திருக்கிறது, பெருமை இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் அப்படி பெருமைப்படவே மாட்டேன்னு நினைக்கலாம். இயேசு சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. செய்ய முடியும், ஆனா இயேசு சொல்றாரு செய்ய கூடாதுன்றார். ஆமென் சொல்லுங்க, நல்ல கை வைத்து சொல்லுங்க. படிக்கிறீங்களா? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, எனக்கு உங்க உதவி வேணும்னு சொல்லுங்க. ஒரு பிசினஸ் பண்றீங்களா? எனக்கு உங்க உதவி வேணும்னு சொல்லுங்க. ஒரு வேலைக்கு போறீங்களா? எனக்கு உங்க உதவி வேணும்னு சொல்லுங்க. ஒரு காரியத்தை செய்றீங்களா? நீங்க ஏதோ ஒரு வேலையில முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, எனக்கு உங்க உதவி வேணும், உங்க ஞானம் வேணும், உண்மை இல்லாமல் என்னால் இந்த வேலையை செய்யக்கூடாது, எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. தேவன் இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு சாதிச்சதா நினைச்சிட்டு இருக்கலாம். ஜெபிக்காமையே காரியங்கள் எல்லாம் ஜெயம் எடுக்கிறதா நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளையை தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் செய்ய முயற்சி செய்யாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தேவனே எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதற்கு பின்பாக அந்த காரியத்தை செய்ய துவங்குங்க. ஜெபிக்காம போனா நான் பெருமைன்னு சொன்னேன். என்ன காரணம் தெரியுமா?
ஜெபிக்கலைன்னா ஆண்டவரை பார்த்து முகமுகமாக பார்த்து எனக்கு ஒன்றும் உங்கள் தயவே தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். எனக்கு ஒன்றும் உங்கள் தயவு தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். தயவு தேவையா? முழங்கால் போட்டு தேவனை கேட்போம். படிப்புக்கு தேவனுடைய தயவு தேவையா? கேளுங்க, ஞானம் கேளுங்க. படிப்புக்கு தேவனுடைய தயவு தேவை, வேலைக்கு தேவனுடைய தயவு தேவை, உன் குடும்ப வாழ்க்கைக்கு தேவனுடைய தயவு தேவை, உன் பிரயாணத்திற்கு தேவனுடைய தயவு தேவை, உன் பிசினஸுக்கு தேவனுடைய தயவு தேவை, உன் வேலைக்கு தேவனுடைய தயவு தேவை, உன் வாழ்க்கைக்கு தேவனுடைய தயவு தேவை, உன் ஆசீர்வாதத்துக்கு தேவனுடைய தயவு தேவை, உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு தேவனுடைய தயவு தேவை, உன் கர்ப்பத்தின் கனிக்கு தேவனுடைய தயவு தேவை, உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு தேவனுடைய தயவு தேவை, உன் சுக வாழ்விற்கு தேவனுடைய தயவு தேவை. காலை பிடிங்க, ஆண்டுடைய காலை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு நீங்க இல்லாம என்னால ஒன்னும் செய்யக்கூடாது ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும்னு சொல்லுங்க. தாழ்த்துங்க தாழ்த்துங்க தாழ்த்துங்க, அவருடைய பாதத்தை பிடிங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும். ஒரு நாளும் லோத்து அங்க தேவ சமூகத்தில் போய் கேட்கல. ஆபிரகாமை பாருங்களேன், லோத்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் 14வது வசனத்துல, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து. லோத்து போன உடனே ஆபிரகாம் அவசரமா போய் இன்னொரு இடத்தை பிடிச்சு டென்ட் போடல. ஐயோ எங்கடா லோத்து பிடிச்சுப்பானே, லோத்து பிடிச்சுக்கிட்டா நான் எங்க போவேன், லோத்து அவசரப்பட்டு இந்த லேண்டை சூஸ் பண்ணிட்டா நான் எங்க போவேன் அவன் சொல்லல. மாறாக லோத்து போய் என்னத்தை வேணா எடுத்து தொலையட்டும், ஆனா எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் தேவை. லோத்து ஆசீர்வாதம் வேணும்னு ஓடுனா, அந்த ஆபிரகாமோ ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் சொல்லுகிற வரைக்கும் தன் கண்களை தேவனை விட்டு பிரியவே இல்லை. அவன் கண்களை கர்த்தர் மேல பதித்துக்கிட்டே இருக்கிறான். அப்பா லோத்து போயிட்டான்பா, லோத்து போயிட்டான்பா, லோத்து போயிட்டான்பா, அப்பா அப்பா அப்பான்னு பார்க்க ஆண்டவர் சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்து பார். இப்ப நீ பாரு, மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பார்ப்பா, பா. ஆண்டவர் லோத்தை பார்த்து போய் நீ கூடாரம் போடு, சோதோமுக்கு எதிராக கூடாரம் போடுன்னு சொல்லல. ஆனா ஆபிரகாமை கைட் பண்ணாரு. தேவனை பார்க்கிறவங்களுக்கும் தேவனை பார்க்காதவங்களுக்குள்ள வித்தியாசம் அதுதான். தேவனை பார்க்காதவர்கள் ஒருவேளை செழிப்பை சுதந்தரித்ததை போல இருக்கலாம், ஆனால் தேவனை பார்த்து பழகினவர்களுக்கு எல்லாம் தாமதமானதை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ சிறந்ததை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை பார்க்க பழகினவர்களுக்கு கர்த்தர் சிறந்ததை நல்ல கையை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க, உங்களையே பார்க்கணும், உங்களையே பார்க்கணும், சொல்லுங்க உங்களையே நான் பார்க்கணும், உங்களையே நான் பார்க்கணும், உங்களை விட்டு என் கண்களை நீங்க சொல்ற வரைக்கும் திருப்ப கூடாது. ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, ஆமென், ஒத்தாசையை அனுப்புகிறவரை நோக்கிதான் என் கண்களை ஏறெடுப்பேனே தவிர ஒத்தாசையை அல்ல. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரை நோக்கி என் கண்களை ஏறெடுப்பேனே தவிர ஆசீர்வாதங்களை அல்ல. எப்போதும் கற்றுக்கொள்ளுங்க, ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் உங்க வீட்டில், ஒரு சின்ன சொத்து உங்க கைக்கு வரலையா, உடனே அவங்க மேல கோபம் வருதுல்ல, அவங்கள நேசிங்க, அவங்கள பார்த்து சொல்ல கற்றுக்கொள்ளுங்க, இவைகளே இல்லை, இதை விட 1000 மடங்கு கொடுக்கக்கூடியவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது. அவர் கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது. ஒரு நாளும் ஒருத்தனும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. மனுஷங்க பார்க்க உங்க பார்வையில் ஒருவேளை உங்களை இலக்காரமா பார்க்கலாம், மனுஷங்க இலக்காரமா உங்களை பேசலாம். பாருங்க, இந்த லோத்து ஒரு முறை கூட தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. இயேசு அதனாலதான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என் வாழ்க்கையில் உங்க சித்தம் நடக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இல்லையா, நோ சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நோ சொல்ல கத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரன், அவர் சொன்னார், அண்ணே நான் உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி தரலான்னு நினச்சிருக்கிறேன்.
நிறைய பார்த்தார், நிறையா லேண்டை என்னை கூட்டு போய் காமிச்சார். ஒரு நாள் அவர் சொன்னார், அண்ணா இந்த ஃபோட்டோலாம் பாருங்க, நீங்கள் அங்கே ஆஃபீஸ் வைக்கலாம், வீடு வைக்கலாம், பைபிள் காலேஜ் வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். அது ரொம்ப கிட்ட வேற, சென்னைக்குள்ளேயே இருக்கு. ஒரு நாள் காலையிலே அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் தூர இடத்துலேருந்து வருகிறார். வீட்டிலேருந்து கிளம்புங்க, நம்ம போய் அட்வான்ஸ் கொடுத்துடலான்னார். நான் காலையில் என் டிவோஷனை முடிச்சுட்டு முழங்கால முடக்கி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த மனிதன் என் மேலே உள்ள அன்பிலே இதை செய்கிறார் அப்படின்னு நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொன்னார், நான் அனுமதிக்கலை, வெயிட். அவர் கிட்டத்தட்ட வந்துட்டார் சென்னை கிட்ட வரைக்கும். நான் ஃபோன் பண்ணேன், எங்கன்னு இருக்கீங்கன்னு. எனக்கு ஆண்டவர் நோ சொல்கிறாருன்னு. ஐ எம் சாரி. அவருக்கு வருத்தம் ஒரு பக்கம், ஆனால் நான் உங்கள்கிட்ட எதையுமே கேட்கலையே, தெரியல. அவர் நோ சொன்னால் நோ தான். அவர் எஸ் சொல்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஆசீர்வாதங்களுக்கு எல்லா ஊற்றுக்காரனராகிய அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் நம்மளை நடத்துவார். ஆமென் சொல்லாமா? இந்த லோத்து யார் தெரியுமா? முதலாவது சுயசித்தக்காரன். எல்லாம் சொல்லுங்க, சுயசித்தக்காரன். எல்லாத்தையும் தான் தோண்டித்தனமா செய்வான். அவன் நினைச்சதை செய்யணும், அவன் நினைச்சதை சாதிக்கணும். தனக்குள் தேவனுக்கு விருப்பமா இல்லையா, சித்தமா இல்லையா என்பதை கவனிக்காதவன். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, தேவ சித்தம் மாத்திரம் உங்க வாழ்க்கையில் நடக்க விட்டு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் தேவ சித்தம் நடக்கட்டும், முழுமையாய் விட்டு கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மட்டும் இல்லை, அவர் சித்தம் செய்கிற சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் சித்தம் செய்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க அவர் சித்தத்தை செய்ய கற்றுக்கொண்டால் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நீங்க அவர் சித்தத்தை செய்ய கற்றுக்கொண்டால் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நீங்க அவர் சித்தத்தை செய்ய கற்றுக்கொண்டால் உங்கள் சந்ததி 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன் அங்கே நன்மைகளை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கோங்க. உங்கள் அருமையான வாலிப பிள்ளைங்க நல்ல தீர்மானம் எடுத்துக்கோங்க. தேவன் எனக்கு அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும், என் ஆசையின்படி அல்ல. அது உங்க திருமணமா இருக்கட்டும், உங்க கண்களுக்கு பிரியமானவன் என்று நீங்க சொல்லலாம். நீங்க தயவு செய்ததை நிறுத்திட்டு சொல்லுங்க, தேவனுக்கு சித்தம் இல்லை என்றால் என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன். தேவனுக்கு சித்தம் இல்லைனா என் வாழ்க்கையில, என் குடும்பத்துக்குள்ள எதுவும் அவருக்கு சித்தம் இல்லாதது வரக்கூடாது. இப்படி ஜெபிக்க பழகுங்கள். நிறைய பேர் சித்தத்தை அறிய புலம்புவார்கள். பிரதர், கடவுளுடைய சித்தமா என்னன்னு தெரியலையே பிரதர். டெய்லி ஜெபம் பண்ணுங்க, உங்க சித்தம் இல்லாதது என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நீங்க தடுத்துருங்க, பரவாயில்லன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சித்தமில்லாத வேலை வேண்டாம், சித்தமில்லாத அந்த கல்யாணம் வேண்டாம், சித்தமில்லாத மாப்பிள்ளை வேண்டாம், சித்தமில்லாத பெண் வேண்டாம், சித்தமில்லாத தொழில் வேண்டாம். இப்படி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சுயசித்தக்காரனாகிய லோத்து, அவன் குடும்பம் சந்ததி சாபத்திற்குள்ளானது. தேவ சித்தத்தை சார்ந்து வாழ்ந்த ஆபிரகாமும் அவன் சந்ததியும் வாழ்ந்திருந்தார்கள். இரண்டாவதாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? 12வது வசனம், 13வது வசனம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? இவ்விடத்தில் உனக்கு இன்னும் யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரியவர்கள் எவர்களாவது இருந்தால் அவர்களை
இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் இவர் போய் செட்டில் ஆன இடம் அங்க தேவனுக்கு விரோதமான பாவம் செய்த ஒரு ஊர். சோதம் கொமோராவுடைய பாவம், ஓரினை சேர்க்கைன்னு பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு இந்த பாவத்தினுடைய பிறப்பிடமா இந்த சோதம் கொமோரா இருந்துச்சு. இங்கதான் ஆபிரகாம் வந்து செட்டில் ஆகிறார். முதல்ல ஆபிரகாம் வந்து உள்ள வரல, சோதோமுக்கு நேரா கூடாரம் போட்டார். ரெண்டாவது சோதோமுக்குள்ள வந்து வாசம் பண்ணினார். மூன்றாவது சோதோமின் தலைவர்கள் ஒருவனா மாறிட்டான். இந்த சோதோம் அழிக்கிறதற்கு ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பினார். 2 தூதர்களும் இரவு வந்து லோத்தை பார்த்து சொல்றாங்க, இன்னும் உனக்கு இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? எல்லாரும் சொல்ல போறோம். இவ்விடத்தில் சொல்லுங்க, இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? திரும்ப சொல்லுங்க, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? இதே வார்த்தையை பக்கத்தில் பார்த்து கேளுங்க. இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? சரி, அடுத்தது பட்டணத்தில் சொல்லுங்க, உனக்குரிய எவர்களாவது இருந்தால். திரும்ப சொல்லுங்க, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, முகம் பார்த்து கேளுங்க, கோபமா பேக்காதீங்க, சிரிச்சுட்டே கேளுங்க. பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால். இருக்காங்களான்னு கேளுங்க. இருக்காங்களா? பட்டணத்தில் உனக்குரியவங்க யாராவது இருக்காங்களா? ஆபிரகாம் பார்க்குறாரு, லோத்து பார்க்குறாரு. ஓ, பட்டணத்தில் யார் இருக்கிறான்னு யோசிக்கிறார். ரொம்ப அழகா அந்த தூதர்கள் சொல்றாங்க, உனக்கு மகனாவது குமாரராவது மருமகனாவது யாராவது இருந்தால், உனக்குரிய யாராவது இந்த பட்டணத்தில் இருந்தால் என்று சொல்லி லோத்தை இங்கே ஆயத்தப்படுத்துகிறார். லோத்து போறார். லோத்து போய் 14 வசனத்துல இந்த தூதர்கள் சொன்னது போல லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். தன் மகள்களுக்கு பார்த்து வைத்த மாப்பிள்ளைகள் 2 பேரையும் பார்த்து சொல்றாரு, இந்த ஊரை கர்த்தர் அழிக்க போறாரு, வாங்க. உடனே அங்க மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாய் கண்டது. பைத்தியக்கார, பட்டணத்தை கர்த்தர் அழிப்பாரா? போயா, நான் வரல, நாங்க வரல, எனக்கு உன் பொண்ணு வேண்டாம், நீ போ, எனக்கு வேண்டாம். நல்ல கவனிங்க, முக்கியமான ஒரு கணக்க சொல்றேன். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சார் இல்லையா? 13வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில். அப்பொழுது ஆபிரகாமுக்கு 74 வயது. எத்தனை வயசு? 74. 19ஆம் அதிகாரத்தில் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு லோத்தை பார்த்து சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயசு. எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம்? 15 கணக்கில் 25 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? நல்லா சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 25 இயர்ஸ். பிள்ளைங்க கல்யாண வயசு ஆயிட்டு, மாப்பிள்ளைய பார்த்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. 18ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம்கிட்ட சொல்றாருப்பா, சோதம் கொமோரா பட்டணத்தை நான் அழிக்க போறேன்பான்னு சொல்றாரு. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாராம் தெரியுமா? கர்த்தருக்கு முன்னால நின்று பேச ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, உள்ள நீதிமான் இருக்கிறான். யாரு? யாரு? லோத்து நீதிமான் இருக்கிறான். இந்த லோத்து நீதிமான் இருக்கும் பொழுது நீதிமானோடு கூட துன்மார்க்கரோடு கூட இந்த நீதிமானை அழிப்பீரோ? நீங்க அழிக்க கூடாது ஆண்டவரே. நான் சொல்றேன், 50 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்க கூடாதுன்றார். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய எண்ணம். லோத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 2 ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருந்தா கூட இப்ப எத்தனை நீதிமான் வந்திருப்பாங்க? 50 நீதிமான். சோ எங்க ஆரம்பிச்சாரு? 50 நீதிமான். ஆண்டவர் சொல்ற, ரைட், 50 நீதிமான் இருந்தா நான் அழிக்க மாட்டேன்ப்பா.
என்னடா அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு, ஆனா அழிப்பேன்றாரு. ஓஹோ, அப்போ 50 இருக்காதோ? 45 ரைட், 45 இருந்தாலும் அழிக்க மாட்டேன். ஆண்டவரே 40 இருந்தாலும் அழிக்க மாட்டேன். சரி ஆண்டவரே விட்டுருங்க, 40 இருக்காது, 30 இருந்தாலும் அழிக்க மாட்டேன். ஆனால் நான் இப்போ அழிக்க போகிறேன். சரி ஆண்டவரே 20 நீதிமான், 20 இருந்தாலும் அழிக்க மாட்டேன்ப்பா, ஆனால் அழிக்க போகிறேன். ஆண்டவரே இன்னும் ஒரு விசை பேச துணிகிறேன். 10 நீதிமான்கள், 10 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு ஒரு சந்தோஷம். புறப்பட்டு போய்விட்டார்கள். தேவனும் ஆபிரகாமும் இப்பொழுது 2 பேரும் பேசி முடிச்சிட்டு இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. இவங்க போயிட்டாங்க. ஆனால் சோதோம் குமோரா அழிந்தது. ஏன்? எனக்கு ஒரு கேள்வி, ஏன் 10 நீதிமான்களை நிறுத்திட்டீங்க? என்ன ஆபிரகாமே, இன்னும் கொஞ்சம் குறைச்சி 4 சொல்லியிருக்கலாம்ல, 10ஓட ஏன் நிறுத்தினீங்க? ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை. இவன் என்னை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 25 years. 4 பேர். அந்த நாட்களில் செல்வ சீமான்களாக இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைக்காரன் வேலைக்காரி இருப்பா இல்லையா? ஈசாக்குக்கு பார்த்த ரெபேக்காளை தனியா அனுப்பல, ரெபேக்காளுக்கு தாதிமார்களும் வந்தார்கள். ஆபிரகாமுக்கு ஒரு வேலைக்காரன் தான், அவன் பேர் எலியேசர், வீட்டு விசாரிப்புக்காரன். அவன் அங்கே அந்நியனா இருந்தாலும் இந்த எலியேசர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஆபிரகாமோடு ஒட்டி கொண்டதினாலே அவன் பக்திமானாய் நீதிமானாய் மாறிவிட்டான். சாராளுக்கு ஒரு வேலைக்காரி இருந்தால், அவள் பேர் ஆகார். அவளும் தேவனை பற்றி கொள்ளுகிறாள். அவள் ஒரு எகிப்திய பெண்மணியா இருந்தாலும் கூட அவளுக்கு ஒரு பயபக்தி இருந்தது. அதனாலதான் என்னை காண்கிற தேவன் என்று கர்த்தரை பிடித்துக் கொண்டாள். குமாரத்திகள் 2 பேருக்கும் கண்டிப்பா 2 தாதிமார்கள் இருந்திருப்பாங்க. சோ லோத்துக்கு இருக்கிற வேலைக்காரனும் ரட்சிக்கப்பட்டிருப்பான். லோத்து மனைவி மிஸ்ஸஸ் லோத்துக்கு இருந்தவளும் ரட்சிக்கப்பட்டிருப்பா. 2 வாலிப பொண்ணுங்க இல்லையா? 2 வாலிப பொண்ணுங்களுக்கும் 2 தாதிமார்கள் இருந்திருப்பாங்க. 2 பேரும் தன் எஜமாட்டிகளுக்காக அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். 8 ஆச்சா? இன்னும் 2 அவன் கணக்கு போட்டான். 2 மருமகன்கள். ஏன் அண்ணன் பையன் லோத்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணா தான் பொண்ணுங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட வீட்டில் தான் எடுப்பான்ற ஒரு நம்பிக்கையில் 10ஓட நிறுத்திட்டார். இவர் போட்ட கணக்கு தப்பாயிருச்சு. 50% கூட மார்க் எடுக்கல ஐயா. 4 பேர் தான். நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் மெய்டு வச்சிருக்கிறீங்க? வேலைக்காரிகள் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க உங்கள் வேலை ஸ்தலத்தில்? உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேரை நீங்கள் கர்த்தருக்குள் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறீர்கள்? எனக்கு தெரிந்த ஒரு அம்மா மரித்து போனார்கள். அந்த தாயாரை நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம். அவங்களுடைய மரணத்தில் அவர்களை குறித்து சொன்ன சாட்சி, உயிரோடு இருக்கும்போது அவர்கள் சொந்த மருமகள் சொன்ன சாட்சி. எங்கள் மாமியார் அவங்க மதியானம் சமையலுக்கு 3 வேலைக்காரிகள், துணி துவைக்க ஒருத்தவங்க, சமைக்க ஒருத்தவங்க, வீட்டை சுத்தம் பண்ணுறவங்க ஒருத்தவங்க. இந்த 3 மெய்டும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்து உட்காந்தோடனே, அம்மா சாப்பிடுங்க வாங்கன்னு உடனே இந்த அம்மா சொல்லுவாங்களா, இவ்வளோ நேரம் நீங்கள் உழைச்சிங்கள வந்து உட்காருங்கன்னு சொல்லி டைனிங் டேபிளில் அவங்கள உட்கார வச்சு இந்த அம்மா அந்த 3 பேருக்கும் சாப்பாடு பரிமாறி விட்டு இவர்கள் உட்கார்ந்து நீ சாப்பாடு போடு நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்களா. சாப்பிட்டு முடித்தோடனே அவங்க வீட்டில் மற்றவங்க வேலையிலேருந்து வர்றதுக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, இவ்வளோ நேரம் உழைச்சிங்களே வாங்க படுங்கன்னு சொல்லி இந்த அம்மா கட்டிலில் படுக்க, ஒரு ஓரமாக படுக்க, மற்றவங்கள என் கூட வந்து பரவாயில்ல நீ படு அப்படின்னு சொல்லுவாங்களாம். வீட்டுக்கு வரவங்க சொல்லுவாங்களாம் வேலைக்காரியை வைக்க வேண்டிய இடத்துல வைங்கன்னு வாங்கலாம். இந்த அம்மா சொல்லுவாங்களாம் இங்கே தான் வேலைக்காரி, அங்கே போனால் அவங்க எனக்கு வேலைக்காரி இல்லை, என் கூட பரலோகத்தை ஒன்றாக சுதந்திரிக்கிறவர்கள்.
அந்த வீட்டுக்கு போயிருந்த போது நான் அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணும் போது அந்த 3 பேரும் வந்து முழங்கால் படிட்டு முக்காடிட்டு சொன்னாங்க, இந்த அம்மாவால நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எங்களுக்கு இயேசுவை தெரியாது, ஆனால் இவர்கள் அன்பு இயேசுவை காண்பித்தது. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம கூட இருக்கிறவங்களை கண்டுக்கிறது இல்லை. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா, அவர்களுக்கு நான் இயேசுவை காண்பிக்கிறேனா அந்த ஒரு எண்ணம் நமக்கு வருவதில்லை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சுயநலம். சுயசித்தக்காரனாகிய லோத்தை துரத்துங்க, நீங்களும் உங்க பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க. 2வது, சுயநலக்காரனாகிய லோத்தை துரத்துங்க. நமக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற சுயநலக்காரன், நான் ரட்சிக்கப்பட்டா போதும், என் பிள்ளை ஏதாவது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டா கெட்டு போயிட்டா அழுவோம். ஐயோ பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என் பிள்ளை முன்னால மாதிரி சர்ச்சுக்கு வரமாட்டிக்கிறான். ஐயோ பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஐயோ என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், ஃபாஸ்டிங் இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், அழுவோம், முட்டுவோம். ஆனா கண்ணுக்கு எதிர இருக்கிற ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படாமலேயே உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்களே, உங்கள் தெருவில் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை காட்டுவது எத்தனை அவசியம். உனக்குரியவர்களாவது இந்த பட்டணத்தில் இருக்கிறார்களா? உனக்குரியவர்களாவது இருந்தால் இந்த பட்டணத்திலே இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த ஆராதனையில் நீங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே திடீர்னு ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பி, இந்த ஊர்ல கொஞ்சம் கூக்குரல் ஜாஸ்தியா வந்துருச்சு, எட்டிட்டு இந்த தெருவில் உனக்குரியவர்கள் யார் இருக்கிறார்கள் கூட்டிட்டு வெளியே போன்னு சொன்னா, உங்க பேச்சை கேட்டு உங்க தெருவில் எத்தனை பேர் வெளியே வருவாங்க? உங்க பேச்சை கேட்டு எத்தனை பேர் உங்க தெருவில் ரைட் நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், நானும் வந்த நாள்லேருந்து பார்க்குறேன், நீங்கள் பக்தி ஆனவர்கள், நீங்கள் நல்ல ஜெபிக்கிறவங்க, நீங்கள் சொன்னா கரெக்டாக இருக்குன்னு எத்தனை பேர் உங்கள் பேச்சை கேட்பார்கள்? நம்ம இன்னும் யாரையும் ஆதாயப்படுத்தலை. இந்த ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த சபைக்கு வரீங்களோ தெரியாது. எத்தனை பேரை இந்த ஆலயத்துக்கு நிறைய நடத்தி வந்திருக்கிறீங்க. உங்களோட ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் இந்த ஆராதனையில் எத்தனை பேர் உங்கள் மூலமாய் ஆதாயப்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ஒருவேளை நான் ஆதாயப்படுத்தலைன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சுயநலக்காரன். இந்த மோவாபிய தேசத்துக்குள்ளாக நமக்கு தெரியும், இவர்கள் மூலமாய் வந்த சந்ததி தான் அம்மோனியர், மோவாபியர். இந்த சோதோம் கொமோரா பட்டணம்லாம் பின்பு மோவாப் தேசம் என்று மாற்றப்பட்டது. இந்த மோவாப் தேசமாக இருந்த அந்த தேசத்தில் தான் பின்னாட்களில் நகோமி அவருடைய குடும்பம் நமக்கு தெரியும். இந்த ஃபேமிலி 2 பையங்களோடு இவங்க உள்ள போறாங்க. மக்லோன் கிளியோன் என்ற தன் மகன்களோட உள்ள போறாங்க. மோவாப் தேசம் ஒரு சபிக்கப்பட்ட தேசம். இவர்கள் இனம் சபிக்கப்பட்ட இனம், தேசம் சபிக்கப்பட்ட தேசம். அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்பட்ட பெத்லகேமில் சாப்பாடு கிடையாது, சாப்பாடு இல்லை. இவங்க நேரம் அங்கே போகிறாங்க. மோவாப் தேசத்தில் போய் அங்கே சாப்பிட்றாங்க, அங்கே போய் தங்கிட்டாங்க, அங்கே இருக்கிற அப்பத்தை சாப்பிட்றாங்க. கடைசியில் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அங்கே இருக்கிற 2 பெண்களை தன்னுடைய 2 மகன்களுக்கு பெண் கொள்ளுகிறார்கள். 10 வருஷம்தான் கல்யாணம் ஆகி, 10 வருஷம் பிள்ளைங்க கிடையாது. இந்த நகோமியுடைய புருஷன் செத்து போறார். நகோமியுடைய 2 மகன்கள் செத்து போறாங்க. இந்த 10 வருஷத்துல தான் வீட்டுக்கு வந்த புறஜாதியிலிருந்து தன் வீட்டுக்கு வந்த இந்த ரூத்தை இந்த மாமி கர்த்தருக்குள் நடத்திட்டா. ஆமென். 10 இயர்ஸ்ல அந்த ரூத் ரட்சிக்கப்பட்டா. அதனாலதான் சொல்றா, இனி என்னை இவ்விடம் விட்டு போன, உங்களை விட்டு பிரிந்து போன நீங்க சொல்லக்கூடாது. நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன். உன் ஜனம் என் ஜனம், உன் இனம் என் இனம். நீர் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். அந்த மோவாபிய கடவுளுக்கு பெயர், அது ஒரு அக்கினி கடவுள். எனவே அந்த கடவுளுக்கு பெயர் கோமேஷ் என்று சொல்வார்கள். இந்த கோமேஷ் என்ற இந்த கடவுளை விட்டுவிட்டு யாவே என்னும் உம்முடைய தெய்வத்தை ஆராதிக்க
நான் புறப்பட்டு வருகிறேன், இதற்கு மேல நான் பிரியணும் போகணும்னு சொன்னா அந்த யாவே தேவன் அங்கே உங்களுக்கு நின்று அவர் கேட்பார் என்று சொல்லி அந்த ரூத்துக்குள் இருந்த பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறோம். ஜஸ்ட் 10 years, 10 வருஷத்துல தான் வீட்டுக்கு வந்த மருமகள் ஆதாயப்படுத்திட்டாலே. எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி சொன்னாங்க, அந்த பையன் அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். இயேசு அறியாத ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த மாமியாரும் அந்த வீட்டினுடைய மகளும் ஒரு நாள் அந்த பொண்ணை பார்த்து சிரிக்க மாட்டாங்களாம். நீ ரட்சிக்கப்படாதவா. அவ கிச்சனுக்குள்ள போனா இவங்க கிச்சனை விட்டு வெளியே வந்துருவாங்க. 2 சமையல் டே 1ல இருந்து. இந்த பையன் புலம்புறான், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் உண்மைதான், நான் காதலிச்சிட்டேன் உண்மைதான், இவனை கல்யாணம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் தப்புதான். ஐயோ வீட்டுக்கு வந்த பெண்ணை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஐயோ வீட்டுக்கு வந்த பெண்ணை நீங்க இயேசுவை காட்ட கற்றுக்கொள்ளுங்க. நீ ஆண்டவர் அறியாதவான்னு சொல்லி நீங்க தள்ளி வைக்கிறீங்களே. அவ பார்த்தா, சர்ச்சுக்கு போய் பார்த்தா அங்க வீட்டுல அன்பு இல்லை. இவங்க சொல்ற இயேசு பெரியவர், நல்லவர், அன்பானவர். இவர்கள் காண்பிக்கிற இயேசு கெட்டவர். யாருக்கு தண்டனை கொடுக்கிறோம்? நம்ம நினைச்சுக்கிட்டோம் சரியான தண்டனம். பேசாம இருந்தா அவளுக்குள் இருந்த ஆத்மாவை பார்க்க தவறிவிட்டார்கள். ஒரு நாள் சொன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்து தான் கல்யாணத்துக்கு வந்தேன், சர்ச்சுக்கு வந்து பேன்ஸ் வாசிச்சு தான் நான் கல்யாணத்தை பண்ணேன். ஆனால் அவங்க வீட்டில் ஏற்றுக்காததுனால நான் திரும்பவும் போயிட்டு வரேன். தன் பழைய ஆராதனைக்கு திரும்பினாள். அப்புறம் சொல்கிறாங்க, பிரதர் பாருங்க பிரதர், சர்ச்சுக்கு வந்தவா வரலையே, இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? நீ காட்டின இயேசு தவறானவர், சொன்ன இயேசு நல்லவர். நிறைய பேர் வாழ்க்கையில் சுயநலமாக வாழ்கிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இயேசுவை காண்பிக்க தவறிவிட்டோம். இன்னைக்கு சொல்லுங்க, நான் சாகிறதுக்குள்ள கொஞ்சம் பேரையாவது ஆதாயப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒரு சுயநலக்காரனாக வாழ்ந்தது போதும். எல்லாருடைய ஆத்மாவையும் பார்க்க கற்றுக்கோங்க. எல்லாருடைய ஆத்மாவை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆத்மா முக்கியம். ரொம்ப கவனம். அவங்க பேரை விட, அவங்க அடையாளத்தை விட, அவங்க பின்னணியை விட அவங்க ஆத்மா முக்கியம். அந்த ஆத்மாவுக்காகவும் இயேசு மரித்தார். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஆத்மாவுக்காகவும் இயேசு மரித்தார். மறந்துடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. இந்த லோத்து யார்? ஒரு சுயநலக்காரன். இந்த லோத்து யாரு? ஒரு சுயசித்தக்காரன். அவனை துரத்தினாதான் உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். மூன்றாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18வது வசனம். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே. லோத்து சொல்றாரு, அப்படி அல்ல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு 4 பேரை இந்த ஊரை நான் அழிக்க போறேன், நீ தப்பிச்சுக்கோ. நீதிமான நான் துன்மார்க்கரோடு நான் அழிக்க மாட்டேன் ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறேன். எனவே நான் உன்னை காப்பாற்றுறேன், வெளியே வா போ. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்ததுக்கு அப்புறம் லோத்து சொல்றாரு, அப்படி அல்ல, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. யார்கிட்ட பேசுறோம்? சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது, தேவன் உங்களோடு கூட பேசும் பொழுது, தேவன் உங்களோடு இடைப்படும் பொழுது நமக்குள்ள இருக்கிற என்ன தெரியுமா? அதெல்லாம் நான் கேட்காத பிரசங்கமா. ஒரு ஊர்ல கன்வென்ஷன் பேசிட்டு தொண்டை தண்ணி கிளியா 3 நாள் பேசிட்டு அந்த கிரவுண்ட்ல, சர்ச்சு கிரவுண்ட்ல பேசிட்டு நான் வெளியே வரேன். நான் கரெக்டா நான் வரும்போது பாஸ்டர் சொன்னாரு, கார்ல போயிடுங்க யானார். நான் சொன்னேன், எங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, நான் அப்படியே நடந்து போயிடுறேன். சர்ச்சை விட்டு வெளியே கால் வைக்கிறேன், ஊரே கரண்ட் போயிடுச்சு. அது ஒரு கிராமம், கும் இருட்டு. நான் முன்னால போயிட்டு இருக்கிற 2 பேர் என் முன்னால கூட்டமா போறேன். 2 பேர் முன்னால போறவங்க, டே ஊழியக்காரர்
கடைசியாக கையை தூக்க சொன்னார், நீ தூக்குனியாடான்னார். ஒப்பு கொடுக்குறவங்கள கை வைத்துங்கன்னு அதுக்கு அவன் சொல்கிறான், இன்னொருத்தன் தினகரனே பார்த்த ஊர், நம்ம அவ்வளோ சீக்கிரம் கை வைத்திருவோமானா. அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்க. நல்ல வேளை கரண்ட் போச்சு, ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொன்னேன். கரண்ட் இருந்துச்சுன்னா நான் எங்கே போய் மூஞ்ச வச்சுருப்பேன். அவனுக்கு தெரியாது நான் பின்னால் தான் வரேன்னு. நான் யோசித்தேன், கர்த்தாவே இப்படி ஒரு கல் நெஞ்சத்தை நான் பார்த்ததே இல்லையே. என்னன்னா நம்ம கேட்காத பிரசங்கம்மா பிரதர். பிரசங்கம் பண்ணலாம் பிரதர், அப்பெல்லாம் நடக்க முடியுமா பிரதர்? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இவன் யார் தெரியுமா? கர்த்தர் அப்படி சொன்ன உடனே அப்படிலாம் இல்லை, மலைக்கு ஓடி போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கொலோக்கியல் தமிழ்ல சொல்லணும்னா தொலைஞ்சு போடான்ற மாதிரி சொல்றாரு, இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் செய்கிறேன், போய் தொலை. இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் செய்கிறேன். யார் தெரியுமா? தேவன் ஒரு காரியத்தை சொல்லும்போது எதிர்த்து பேசுகிறவன் யார் தெரியுமா? சுயநீதிக்காரன். தேவன் ஒரு காரியத்தை உங்களிடத்துல பேசும் பொழுது, பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது, எந்த காரணத்தை கொண்டு உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அனுப்பிடாதீங்க. சில நேரம் வாக்குத்தத்தம் வரும் பொழுது எங்கேயோ போனாலும் பிடிச்சி பாக்கெட்டில் போட்டுப்போம், எனக்கு தான் ஸ்தோத்திரம், கர்த்தர் என் கூடவே பேசினார் பிரதர். சில வார்த்தை கடினமாய் வரும் பொழுது நகண்டு பின்னால் உள்ளவனுக்கு வழி விட்டுருவோம். சேலத்தில் ஒரு பெரிய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டேன். இங்க இருந்த கீழே உட்கார்ந்து அம்மா அவளு எட்டி புருஷனை பார்த்து என்னதான் சபையே சிரிச்சுது. அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். வீட்டுக்கு போயா சொல்லி தொலையலாம் இல்ல, கேட்டீராயா உமக்கு தான் ஏன்னு. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். கேட்டுக்கோ. நான் பிரசங்கத்தை நிறுத்திட்டேன். சபையே சிரிக்குது அந்த அம்மா பார்த்து. அப்புறம் தான் நம்ம வெக்கப்படுது. அந்த ஆளுக்கு எவ்வளோ வெக்கமாக இருந்திருக்கும். நம்ம நிறைய நேரம் தட்டும், கேட்டுக்கோ உனக்கு தான். இதெல்லாம் என்ன தெரியுமா? சுயநீதி. நான் நல்லவன், நீ கெட்டவன். செம்மையா இருந்துச்சு பிரதர். என்கிட்ட ஒருத்தர் உட்கார்ந்தார்ல, அவருக்கு தான் பிரசங்கம். நீங்க சொல்லுங்க, எந்த வார்த்தை வந்தாலும் அது என்னை ஆற்றட்டும், தேற்றட்டும், வெட்டட்டும், உடைக்கட்டும், என்னை உருவாக்கட்டும். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் நம்ம நீதி, வேதம் சொல்லுகிறது, நம்ம நீதி எப்படிப்பட்டதான்? அழுக்கான. அல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் ஜான் ஜோசப் வந்திருக்கேன்னா ஆண்டவர் மூஞ்ச மறைச்சிப்பார். அழுக்கான கந்தையாவும் உன் நீதி. அதனால தான் இயேசு சொல்லி கொடுத்தாரு, பிதா கிட்ட போகும்போதெல்லாம் நீ போகாத, போகும்போது என் நாமத்தினால போ. என் நாமத்தினால பிதாவை நீ கேட்டுக்கொண்டா தருவார். பாஸ்டர் அழகா சொன்னார், நீ ஜெபம் பண்றதுனால இல்ல, நான் போய் நிற்கும் பொழுது என் நீதியோடு போய் நின்று அவர் முகத்தை மறைத்துக் கொள்வார். நான் அணிந்திருப்பது அவருடைய தேவ நீதி என்னும் சால்வையை மூடிக்கொண்டு அவரை தரித்துக் கொண்டு போய் நின்னா பிதா என்னை அவர் குமாரன் மூலமாய் பார்க்கிறார். சுய நீதியை தூக்கி போட்டுடலாமா? அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என் சுயநீதின்ற லோத்தை, சுயநலம் என்னும் லோத்தை, சுயசித்தம் என்னும் லோத்தை என்னை விட்டு அனுப்புகிறேன். கையை உயர்த்தி, ஆண்டவரே என் கூட பேசுறீங்க, சுயசித்தம் என்னும் லோத்தை நான் என்னை விட்டு அனுப்புகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க. சுயநலம் என்னும் லோத்தை, என் கூட இருக்கிறாங்க, பழகுறாங்க, பேசுறாங்க, ஒரு நாள் கூட இயேசுவை சொன்னதில்லையே, தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இயேசுவை சொல்லியிருக்கிறேன், இயேசுவை காட்டலை. சொல்லுங்க, இயேசுவை காட்ட தவறிட்டேன், இயேசுவை காட்ட தவறிட்டேன், இயேசுவை பேசினேன், காட்டல. சுயநலம், சுயநீதிகள், மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் ஆத்மாதாயம் செய்கிறேன்,
ஆத்மா தான் செய்கிறேன். நான் வியாதியா கிடந்த போது பாஸ்டர் வரணும், எனக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் சொன்னார் பாஸ்டர். சொல்லுங்க, ஆண்டவரே நானும் போகிறேன், வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்கன்னு ஒரு நாள் நீங்கள் சொல்லணும். அப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தாங்க. நான் இனி சோம்பேறியாக இருக்க மாட்டேன். நான் ஊழியம் செய்வேன், நான் ஊழியம் செய்வேன். வார்த்தை வந்தால் எனக்குன்னு எடுத்துக்குவேன். எந்த வார்த்தையும் நான் எனக்காக சுதந்திரித்துக் கொள்வேன். வாக்கு தத்தமானாலும் கடிந்து கொள்ளுதலானாலும் ஆண்டவர் அது எனக்காக எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளோடு பேச நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவரே நாங்கள் சுயநலக்காரர்களாய், சுய சித்தக்காரர்களாய், ஆண்டவரே நாங்கள் சுய நீதிக்காரர்களாய், சுய பரிதாபக்காரர்களாய் ஒரு நாள் நாங்கள் வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் கவனமாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உட்கொண்டார்கள். இந்த வார்த்தையின்படியே நடக்க கிருபை தாரும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மறுரூபப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கனப்படுத்துவீராக. சபையை உயிர்ப்பியும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. உண்மையா சொல்லணும். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என் உண்மையா கண்ணை மூடி அப்பாவுக்கு உனக்கு தான் என்னை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தம்பி தங்கச்சி ஒப்பு கொடு. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. எந்த கள்ளம் கபடு இல்லாமல் கை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்னும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடு. நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாய் இருப்ப. கர்த்தருடைய வார்த்தை உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடு. என் ஆவி, உன் ஆவி ஆத்மா சரீரத்தை வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். எல்லா வாக்குவாதம் பொறாமையெல்லாம் தூக்கி எறிங்க. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொள்வேன் நான். ஆண்டவர் இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை கை உயர்த்தி அர்ப்பணித்தேன். ஆண்டவர் நம்மை பிளஸ் பண்ணுவாங்க. என் ஆவி ஆத்மா சரீரம் உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் தந்ததையா. சொல்லுங்க, ஒரு வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றோடு மடிந்ததையா. சொல்லுங்க, தீர்மானம், டிசிஷன், நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே உமக்கா வாழணும். ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படணும்ப்பா. என் வாழ்க்கை மூலமா நீங்க மகிமைப்படணும். ஆண்டவரே என்ன ஒரு சாட்சியா நிறுத்துங்கப்பா. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவா, உங்களை ஆசீர்வதிப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பாராக.